வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்ம சாயங்கால நேரத்தில் ஏதாவது ஒரு அருமையான சூடாக ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும், டீ டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அருமையான பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் எப்படி செய்யுதுன்னு காட்ட போகிறேன். பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ், அதாவது உருளைக்கிழங்கு ஃபிங்கர்ஸ் செய்யறதுக்கு 4 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து சுத்தமாக கழுவி தோலை சீவி பெரிய துண்டுகளாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சாஸ்பேனில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு துண்டுகளை அதில் போட்டு நல்லா வேக வைக்கணும். உருளைக்கிழங்க ப்ரெஷர் குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. வடிகட்டி தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சிருங்க. இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மிளகு பொடி, கால் டீஸ்பூன் பூண்டு பவுடர். பூண்டு பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் பூண்டு கூட நல்ல பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெங்காய பவுடர், இது சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி உருளைக்கிழங்க நல்லா மசிக்கணும். நான் பொட்டேட்டோ மேஷர் வச்சு மேஷ் பண்ணுறேன். இது இல்லைன்னா நீங்கள் மத்து வச்சு கூட நல்லா மசிச்சுக்கலாம். உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெயை தடவி கொஞ்சம் உருளைக்கிழங்கு மிக்ஸ்சர் எடுத்து நல்லா ஃபிங்கர் ஷேப்ஸ்க்கு ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. கையில் எண்ணெய் தடவினா உங்களுக்கு ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உருளைக்கிழங்கு ஃபிங்கர்ஸை நல்லா ரோல் பண்ண பிறகு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அடுத்து ஒரு தட்டில் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸை கோட் பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி செய்ய போகிறேன். இதுக்கு ஒரு பவுலில் 2-3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மைதா மாவு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ 15 நிமிஷம் கழித்து பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து முதல்ல மைதா மாவில் ரோல் பண்ணி அடுத்து கார்ன்ஃப்ளவர் ஸ்லரியில் டிப் பண்ணி அதுலேருந்து எடுத்து பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸும் கோட் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இன்னொரு 10 நிமிஷம் ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். டீப் ஃப்ரை செய்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோட்டிங் நல்லா செட் ஆகும். 15 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் எடுத்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணலாம். இதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான உடனே ஃப்ளேம் மீடியமில் வச்சு பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸை ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் பொரிச்சு எடுத்துடணும். பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் தயாராக இருக்குது.
பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ஸோ உருளைக்கிழங்கு வச்சு நம்ம நிறைய கட்லெட்ஸ் இல்லைனா சிப்ஸ் இந்த மாதிரி செய்யறது உண்டு. ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்நாக்னு சொல்லலாம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frames.